நபி அவர்களின் சிறு வயதில் நடந்த சில சம்பவங்கள் தொடர்பாக நோக்குவோம். நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமுறச் செய்து நெஞ்சத்தை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது உம்மிடமிருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத்தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்சம் தண்ணீரை ஊற்றி கழுவினார். பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடோடி வந்து முகமது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தனர். அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். இந்நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். தாய் தந்தையை இழப்பு. ஆமினா மதீனாவில் மரணம் அடைந்த தனது அன்பு கணவன் கப்ரை கண்டு வர விரும்பினார். தனது குழந்தை முஹம்மது, ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவில் இருந்து 500 கிலோமீட்டர் தூரமுள்ள மதீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே அபுவா என்ற இடத்தில் மரணமடைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தன் பேரன் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கு முன் தந்தையை இழந்த சோகம் ஒரு புறம் வருத்தி கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது பிள்ளைகளை விட பேரன் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகள் அனைவரை விடவும் அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆன போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார். தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டும் என விரும்பினார். சகோதரன் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு தாலிப் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த கண்ணியமும் முக்கியத்துவமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டார். மாநபிக்காக மழை பொழிதல். ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டு விட்டன. பிள்ளை குட்டிகள் வாடுகின்றனர். வாருங்கள், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்கள் அபு தாலிஃபிடம் கூறினர். அவர் வெளியேறி வந்தார். அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபு தாலிஃபை சுற்றிலும் இருந்தனர். அபு தாலிஃப் அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபு தாலிஃபின் தோல் புஜத்தை அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்குமிங்கும் இருந்த மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறிவிட்டன. இதை சுட்டிக்காட்டும் விதமாக அபு தாலிஃப் கூறினார். துறவி பஹீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாகும் போது அபு தாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஷ்ரா நகரை வந்தடைந்தனர். அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார் என்னும் இந்த வியாபார கூட்டம் புஷ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபு தாலிஃபும் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என வினவினர். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது
கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறை தூதர்களுக்காகவே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டார். மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டு நான் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது பற்றி கூறப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார். இச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்து மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பகீரா அபூ தாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்.